சிவபெருமானை பொறுத்த வரையிலும் அவர் கூப்பிடாமல் அவர் அருளை நம்ம போய் பெற முடியாது. அதுபோல் ரொம்ப வருடங்கள் கழித்து நான் ஒரு 6 வருஷம் கழித்து போனேங்க கிரிவலத்துக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகரை வழிபட்டுட்டு எல்லோரும் பக்தர்களோடையோடு நாமளும் கிரிவலம் போயிட்டுருந்தோம். நம்ம அந்த கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிருதிலிங்கம்னு இருக்குங்க. நிருதிலிங்கத்தை வழிபட்டுட்டு மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கிரிவல பாதையை சுற்றி எத்தனை லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து லிங்கமாக நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வருணலிங்கத்தை தரிசித்த கையோட கிரிவலத்தை மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வாயு லிங்கம். இந்த ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ராசியை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரலிங்கத்தையும் நம்ம தரிசிச்சுட்டு கிரிவல பாதையில் தொடர்ந்து லிங்கங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. கோவில்கள் பல இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரலிங்கங்க. இவர் தாங்க செல்வத்துக்கு அதிபதி. குபேரலிங்கத்தை முடிச்சுட்டு இடுக்கு பிள்ளையார் கோவில் பார்த்தீங்களா, இடுக்கு பிள்ளையார் கோவில் இது தாங்க. இது உள்ள சின்ன சந்திரன் நுழைஞ்சி வெளியே வரணுங்க. பாவம் பண்ணியிருந்தால் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க, புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வர முடியும்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம பார்த்துட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கிரிவலத்தை முடிச்சிட்டோங்க. விடிகாலம் 4 மணிக்கு தான் முடிஞ்சது. நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அண்ணாமலையாருடைய அருள் பெற்று எல்லாரும் எல்லா வல்ல செல்வமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.